நான் தான் உங்களை போக சொன்னேன்ல, நீங்க போங்க, நான் வந்து பேசுறேன். அவங்க முதல்ல எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? அவங்களுக்கு நான் தான் அவங்களோட புருஷன்னு தோணி இருக்கு. நான் அவங்க புருஷன் இல்லைன்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. இந்த பொண்ணு எப்போ என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க. போன் பண்ணி ஏதாவது சொன்னாளா? உன்னோட காதல் மேல நீ நம்பிக்கை வை. சித்தார்த் என்ன பண்ணாலும் சரியா தான் இருக்கும், நம்பு. நீ எப்படி இருக்கேப்பா? நீ சீக்கிரமா இங்க வந்துருப்பா. இங்க பாருங்க, நீங்க உங்க பையனை இழந்திருக்கீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா நான் அமர் கிடையாது, என் பேர் சித்தார்த். இதைத்தான் நான் அவங்கள்ட்டயே சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ். இப்போ நித்யா அங்க பாதுகாப்பா இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அமரும் அவ கூட தான் இருக்கான். மற்றபடி கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீங்க என்கிட்ட என்ன சொல்றதுக்கு முயற்சி பண்றீங்க அமர்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நீங்க யாருங்கிற உண்மையை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க எனக்கு என்ன புரிய வைப்பீங்க அமர்? உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இங்க பாருங்க, உங்களோட நித்யாவோட கண்கள் என்னைக்கு உங்களை கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணாத அமர். இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அமர்? நீங்க என்னோட அமர் தான். உங்க முதுகுல ஒரு தழும்பு இருக்கிறதா அத்தை சொன்னாங்க. அது நீங்க பாத்தீங்க தானே? அதையும் நீங்க நம்பல. நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்றேன். இங்க பாருங்க, உங்க கையில தாயத்து கட்டின அடையாளம் இருக்கு, பாத்தீங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா? ஏன்னா இந்த கையில நீங்க தாயத்து கட்டி இருந்தீங்க. அந்த தாயத்தை எங்க போச்சுன்னு நான் சொல்லவா? இங்க பாருங்க, இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? அமர் 8 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த இடத்துல தான் எனக்கு இது கிடைச்சது. நான் சொல்றது பொய்யும் தானே நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை ஆதாரம் உங்களுக்கு வேணும்? இது உங்களோட தாயத்து தான். இப்போ அது ஏதாவது ஞாபகம் வருதா? இங்க என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒரு சாதாரண விஷயத்த போய் சொல்லிட்டு வர்றதுக்கு இந்த சித்தார்த்துக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஒருவேளை இந்த பொண்ணு சித்தார்த்த ஏதாவது மாயமந்திரம் பண்ண வந்திருக்காளோ? கமான் கிருஷ்ணா, நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கியே. நீயும் டென்ஷன் ஆகி நதாஷாவையும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. டென்ஷன் ஆகி ஒன்னும் ஆக போறதில்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க என்னால பொறுமையா இருக்க முடியும்? சித்தார்த் அந்த பொண்ணு கிட்ட போய் தனியா பேசுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. நட்டாஷாவையும் என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு எங்களை போய் பொறுமையா இருக்க சொல்றீங்க. நீங்க அந்த பொண்ணு சொன்னது எதையும் காதல வாங்கிக்காம அப்பவே அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன சொல்றீங்க? கிருஷ்ணா, இங்க பார், ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. நான் பண்ணது எல்லாமே நல்லா யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன், புரியுதா? கொஞ்சமாவது நீ யோசிக்க முயற்சி பண்ணா நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உனக்கும் நல்லா புரிய வரும். அப்படியும் உன்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியலன்னா ப்ளீஸ் அமைதியா இரு. அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன என் மகளோட எதிரியா அவ எதிர்க்க காட்டாத, புரியுதா உனக்கு? இங்க பாருங்க, என் முதுகுல தழும்பு இருக்கிறனாலயோ இல்ல என் கையில தாயத்தோட அடையாளம் இருக்கிறனாலயோ நீங்க சொல்றது சரின்னு ஆயிடாது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே நடந்ததில்லை. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நாக்பூர் வந்தேன். அப்பதான் உங்களை பார்த்தேன். அதுவும் நீங்க என்ன வற்புறுத்தி கூப்பிட்டனால தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் நான் உங்க குடும்பத்தையும் முதல்ல பார்த்தேன். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுனால என்னோட வைஃப் என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் அமர் இல்ல சித்தார்த். இனிமே இப்படி எல்லாம் ப்ளீஸ் சீன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க.
காக்கும் செல்வமே பொன்மணி சொந்தங்கள் யாவும் நீங்க ரோஹனியை மறந்துட்டீங்களா அமர்? பந்தமே. இப்ப இந்த ரோஹன் யாரு? உங்களால எப்படி ரோஹனை மறக்க முடிஞ்சது அமர்? நம்ம கோயிலுக்கு போயிருந்தப்போ அவ நமக்கு கிடைச்சானே. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் சொல்றேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நீங்க ரோஹனையும் மறந்துட்டீங்களே அமர். அப்புறம் மகாபலேஸ்வர் போனோம்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அமர்? நம்ம வாழ்க்கையோட அழகான நாட்கள் அமர் அது. நம்ம கோயில்ல இருந்து திரும்ப வரும்போது நமக்கு பெரிய ஆக்ஷன் நடந்தது, அதையும் நீங்க மறந்துட்டீங்களா அமர்? நான் மகாபலேஸ்வர் கோயிலோட பேரை தான் கேட்டிருக்கேன். எனக்கு மகாபலேஸ்வர் கோயில் போகும்போது தான் ஆக்சிடென்ட் நடந்ததா இல்ல பெங்களூர்ல ஆக்சிடென்ட் நடந்ததான்னு எனக்கு எதுவுமே புரியலங்க. ஆனா அமர், எதுக்கு நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் என்ன முதல்ல அமர் அமர் கூப்பிடுறத நிறுத்துங்க. இது உங்களோட ஹஸ்பண்ட் நேம், என்னோட பேர் வந்து சித்தார்த் ராவ். காலம் யாவும் மாறி போகும் சொந்தங்கள் மாறாதே. சித்தார்த், அவன் நம்பர் மட்டும் கிடைச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் நல்லா விளையாடலாம். சித்தார்த், என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணுவோமா? ஃபோன் பண்ணிடுறேன். இந்த டைம்ல யார் கால் பண்றது? நான் பாக்குறேன் டாட். ஹலோ ஹலோ, இந்த நம்பர் சித்தார்த்தோட நம்பர் தானே? ஆமா, நான் அவரோட வைஃப் பேசுறேன். நீங்க யாரு? யார் பேசுறீங்க? அது நான் நித்யாவோட பாவப்பட்ட புருஷன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களை நீங்க அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிறீங்க, அதே நேரத்துல இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட பறிக்க இங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. என்ன மனுஷன் நீங்க? எதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்க வைஃப் எங்க அட்ரஸ கண்டுபிடிச்சு எங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா இப்ப நீங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திருட்டா? மேடம், நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. உங்க வைஃப் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? சொல்லக்கூடாதுதான், பட் என்னுடைய வைஃப் கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க. 6-7 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அவங்க ஆயிடுவாங்க. அந்த டைம்ல அவங்க யாரை பாக்குறாங்களோ அவங்க என் புருஷன் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கே தெரியாது. என்னால என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? இங்க பாருங்க மேடம், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களால முடிஞ்சா மார்னிங் ஃபிளைட்டுக்கே அவங்கள நாக்பூருக்கு அனுப்பி வச்சிடுறீங்களா ப்ளீஸ்? டிக்கெட்டுக்கான பணத்தை கூட நான் இப்பவே அனுப்பிச்சு வச்சிடறேன். உங்க அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணி விடுங்க. இல்ல, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க வைஃப பிளேன்ல உட்கார வைக்கும் போது எனக்கு எவ்வளவு நிம்மதி கிடைக்குமோ அந்த நிம்மதியே எனக்கு போதும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்கள நீங்க திரும்ப அனுப்பும்போது கண்டிப்பா அவங்க ரொம்ப சண்டை போடுவாங்க. ஆனா ப்ளீஸ் மேடம், நீங்க எதுக்காகவும் பயந்துராதீங்க. எனக்காக கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரி. தேங்க்யூ ஸோ மச். அவளை கூட்டிட்டு வரதுக்கு நானே போயிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், ப்ளீஸ் அவங்க கிட்ட நீங்க நான் ஃபோன் பண்ண விஷயத்தை மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மேடம். ஏன்னா என் மேல இருக்கிற கோவத்தை உங்ககிட்ட காட்டி அவங்க உங்களை அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. அப்புறம் அவங்க உங்க ஹஸ்பண்ட் மேல கூட தேவையில்லாம பழிய போடலாம் இல்லையா? யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ணா, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை அவங்க ஹலோ 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 என்ன சொன்னீங்க மேடம்? கேட்கல. ஹலோ. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாரு நட்டாஷா. போன்ல யார் நதாஷா? டாட், அது நித்யாவோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணியிருந்தாரு. அவர் என்கிட்ட நித்யா மென்டலி அன்ஸ்டேபிள்னு சொன்னாரு.
மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அப்பா அவங்களுக்கு முன்னாடி யார் முதல்ல வராங்களோ அவங்களே அவங்க புருஷனை சொல்லுவாங்களாம். யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்களாம். அந்த நேரத்துல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்றது? நான் நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண போறேன். இல்லனா அப்புறம் அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுமா, அதான் அவர் சொன்னாரு. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க செத் மேலையும் ஏதாவது பழிய போட்டுருவாங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இதுக்கு மேல என்னால உங்களோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, என்கிட்ட உங்களோட எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் என்னோட மனைவியை தான் காதலிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் ஃபார் காட் சேக் என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கொண்டு வர முயற்சி பண்ணாதீங்க. எதுக்கு அப்படிலாம் பண்றீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இதுக்கு மேல என்னால உங்களோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. எந்தன் கண்ணோடு கலந்து விடு, காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. தேவயானி, மணி 3 ஆச்சு. ஆனா நீ இன்னும் தூங்கல. இங்க பார், நித்யா கால் பண்ணா நிச்சயம் நான் உன்னை கூப்பிடுறேன். நித்யாவோட போன் வராத வரைக்கும், அவ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாத வரைக்கும் என்னால தூங்க முடியாதுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. நித்யாவால அமரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. இங்க பாருங்க, என்னோட வலது கண் துடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க. நான் சுத்தமா நம்பவே மாட்டேன். கண்டிப்பா நம்ம அமருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியல. ஆனா என்ன நடந்திருக்கும்? அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? தேவயானி, எனக்கும் என்னமோ இந்த விஷயம் புரியலதான். அன்னைக்கு போலீஸ் நம்ம கிட்ட அமர் செத்துட்டான்னு நம்ம கிட்ட ஒரு பாடியை கொடுத்தாங்கல்ல, அது அமர் இல்லைன்னா அவ யாரா இருக்கும்?
அமருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. அங்க இவருக்கு ஆக்சிடென்ட் ஆன எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கு. நான் அங்க போய் அமர், அதாவது உங்க சித்தார்த்தோட ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை போய் வாங்கிட்டு வரவா? யார நீங்க உங்க மருமகன்னு சொல்றீங்களோ அவருக்கு அவரோட பாஸ்ட் எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால நீங்களே இவரோட பாஸ்ட கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. இவரோட அப்பா அம்மா யாரு? இவர் யாரோட மகன்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? உங்க மகளை கட்டி கொடுத்திருக்கீங்கன்னா இதெல்லாம் தெரியும்ல? இவருக்கு அப்படி என்னதான் ஆச்சு? 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே இவருக்கு ஞாபகம் இல்ல. என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? இவர் உங்க சித்தார்த்தனா எனக்கு நிரூபிங்க. ஏன் புருஷன் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சித்தார்த்துக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. நாங்க தான் இவனை வளர்த்தோம். இவனோட குணத்தை பார்த்துதான் எங்க பொண்ணுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சோம். உனக்கு பதில் கிடைச்சிருச்சுல? இப்ப இங்க இருந்து போ. ஐ டோன்ட் பிலீவ் யூ. உங்க கண்கள்ல போய் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. சரி, நானே அதை தெரிஞ்சுக்கிறேன். அமருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. அங்க இவருக்கு ஆக்சிடென்ட் ஆன எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கு. நான் அங்க போய் அமர், அதாவது உங்க சித்தார்த்தோட ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை போய் வாங்கிட்டு வரவா? சரிங்க சார். இல்ல நான் எடுத்துட்டு வரேன். சரி சார். ஓகே. இன்ஸ்பெக்டர், இது திரும்பவும் அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுவும் கோவிலுடைய அந்த மனையில. ஸ்பாட்லயே இவன் செத்துட்டான். முகம் கூட அடையாளம் தெரியல.
ஏர்போர்ட்டுக்கு போற ரோடு ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ல நாங்களும் ஒருத்தரை காப்பாற்றணும். அவருக்கும் உள்ளதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் இருக்கிறதுனால தான் சரியான டைம்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி யாரும் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. ஃபார்ம்ல என்ன பேர் போடணும்? சித். இவர் பேரு சித்தார்த். சித்தார்த்தா? ஆமா. அங்கிள், நான் உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். என் கூட கொஞ்ச நாளைக்காவது அமரை நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஒரு வாரம் மட்டும் போதும் அங்கிள். ஒருவேளை அந்த ஒரு வாரத்துல அமருக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னா நானே வந்து அமரை இங்க விட்டுட்டு போறேன்.